நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சிட்டாலே நிறைய பிரச்சனைகள் சாகும். சுவாசம் நாமளாக இழுக்கிற சுவாசமும் இருக்குது, அதுவாக போகிற சுவாசமும் இருக்குது. இதே மாதிரி மனசில் நாமளாக செயல்படுற மனசும் இருக்குது, அதுவாக செயல்படுற மனசும் இருக்குது. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும். எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க. எல்லா பிரச்சனையுமே இருக்கிற மாதிரி தருது, அங்கே இல்லாமல் போயிடுது. சரி, எல்லா பிரச்சனைக்கும் காரணமானது மனசு தான் பார்த்தா அங்கே மனசையும் காணாமல் போயிடுது. இப்போ நமக்கு அங்கே தீர்வு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பிரச்சனைனா என்ன, தீர்வுனா என்ன. பிரச்சனைனா என்னன்னு தெரிஞ்சால் தான் தீர்வுனா என்னங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். இங்கே எது பிரச்சனைனே தெரில. பிரச்சனை இருக்கிற மாதிரி தருது, கிட்ட போனால் பிரச்சனையே காணாமல் போயிடுது. மனசு தான் பிரச்சனைன்னு பார்க்குறோம், கிட்ட போனால் மனசையும் காணாமல் போயிடுது. ஆனால் நமக்கு என்னென்னு சொன்னால் வாழ்க்கையில் இது ஒரு நிம்மதியில்லாத தன்மை நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், அதுவும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு பேங்க் மேனேஜர், அவருக்கு ஒரு பிரச்சனை. இந்த பேங்க் மேனேஜர்களுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் கலந்துக்கிடுறவங்க எல்லாருமே பேங்க் மேனேஜர்ஸ் தான். தலைமையாங்கிற ஒரு பெரிய தலைமை அதிகாரி மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நம்ம குறிப்பிட்ட பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆகிடுது. அப்போ தான் அவருக்கு செல்ஃபோனை சைலன்ஸில் போடாமல் வந்துட்டோன்னு சொல்லி தெரியுது. எடுத்து உடனே என்ன பண்ணிடுறாரு, உடனே ஆஃப் பண்ணி வச்சிடுறாரு. நான் அப்படி பண்ணாலும் அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸருக்கு கோபம், எப்படி நீ செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் கூட்டத்தில் கலந்துக்கிடுவான்னு சொல்லி அவருக்கு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாரு. அப்போ இந்த மேனேஜருக்கு பெரிய அவமானமாக போயிடுது. ஏன்னா அவருமே நிறைய ஊழியர்களை வச்சு வேலை வாங்குகிற ஒரு மேனேஜிங் அத்தாரிட்டி. இப்போ நம்மளை என்ன நினைப்பாங்க நினச்சி அவருக்கு ஒரு அவமானத்திலேயே ஒரு 4 நாளாக தூக்கம் கிடையாது. அப்போ தான் நம்மகிட்ட ஒரு 4 நாள் கழித்து நம்மகிட்ட கவுன்சிலிங் வராங்க. இப்போ அவங்களுக்காக சொல்லப்பட்டது தான் அந்த தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு சம்பவம் நடந்துட்டு முடிஞ்சு போச்சு, அது சம்மந்தமாக நம்ம பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. சம்பவம் முடிஞ்சாலும் கூட அது நினைவளவில் முடியாது, செயலளவில் முடிஞ்சு போச்சு, நினைவளவில் முடியாது. அப்போ அதை பற்றிய தாட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் தாட்டு. தானாக வர்றதுக்கு பேர் தாட்டு. நீங்களும் அந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணி ஆமாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அவனை விடக்கூடாது இவனை விடக்கூடாதுன்னு இதையாவது நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் இந்த தாட்டு திங்கிங்காக மாறிடும். நீங்கள் அதில் பிரயாணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆயிடும். தாட்டு தானாக வர்ற தாட்டு தானாகவே சரியாயிடும். ஆனால் நீங்களாக ஏறி சவாரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை எங்கெங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போயிடும். அதனால் நீங்கள் அது மேலே ஏறி சவாரி பண்ணுறதை விட்டுருங்க, திங்கிங் ஆக்கிறத விட்டுருங்க. தாட்டை வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க ங்கிற மாதிரி அவருக்கு சொல்லி தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கிறது புரிய வச்சதுக்கு பிறகு அவருடைய பிரச்சனை வெளியே வந்துட்டார். இப்போ உண்மையிலேயே நம்ம செயல்படுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்தது, செயல்படுறதுக்கு ஏதாவது சப்போஸ் அந்த ட்ரான்ஸ்ஃபர் சரியில்லை, அதை நம்ம சேலஞ்ச் பண்ணணும், சட்டப்பூர்வமாக சேலஞ்ச் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ணலாம், ஒரு வழக்கு போடலாம், என்ன ஒன்று பண்ணலாம். இது சொல்லப்போனால் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இடம் ஒரு விரும்பின இடமாக கூட இருக்கலாம். அங்கே அதை வேண்டான்னு சொல்லலை, அவர் அந்த தயாராக தான் இருக்கிறார். ஆனால் இப்படி ஒரு அவமானப்படுத்திட்டாரங்கிற மாதிரி தான் அவருக்கு கொந்தளிச்சிட்டே இருக்கிறார். இப்போ இந்த மாதிரி இடத்துல தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். தாட்டு எத்தனை தாட்டு வந்தாலும் வந்துட்டு போட்டுன்னு விட்டாச்சுன்னு சொன்னால் அது தனித்தானே சரி பண்ணிக்கிடும். ஆனால் நம்ம திங்கிங்கை கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது பலம் பெற ஆரம்பிச்சிடும். அதனால் அதுவாக வர்றது எல்லாமே தன்னைத்தானே சரி பண்ணிடும். நாமளாக செய்கிறதுல தான் நம்ம கவனம் வச்சுக்கணும். அதுவாக வர்றதில் நம்ம கவனம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு சுதந்திரம் கொடுத்தாலே போதும்.
இப்போ இதே மாதிரி தான் ஒரு சின்ன பொண்ணு, அதுவும் ஒரு பிரச்சனைன்னு வந்தது. அதுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அது ஒரு பையனோட பழகிட்டு இருந்திருக்கு. 2 பேரும் நண்பர்களாக பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. 2 பேரும் திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரே ஏமாற்றம், மனவேதனை, தூக்கம் வரல, ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அதுவும் கவுன்சிலிங்க்கு வந்தது. இப்போ அதுக்கும் இதுதான் சொன்னேன், ஏம்மா இப்போ நீங்கள் 2 பேரும் நண்பர்களாக பழகிருக்கீங்க, நீனும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அவனும் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ கல்யாணம் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நம்ம சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ இது நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகிருக்கீங்க, அவனும் யாரை வேணாலும் பண்ணிக்கலாம், நீனும் யாரை வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சட்டப்பூர்வமாக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் நீ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்ததுனால ஒரு ஏமாற்றம் உனக்கு வரத்தான் செஞ்சுருக்கு. அந்த ஏமாற்றத்தின் காரணமாக இப்படி தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்படி பண்ணிட்டானுங்கிற தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ அந்த தாட்டாக மட்டும் விட்டுரு. நீனா அது மேலே ஏறி சவாரி பண்ணி அவனை அப்படி பண்ணியிருக்கலாம், இவனை இப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்லி நீனா அதை டைவெர்ட் பண்ணி திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டான்னு சொன்னால் உன்னுடைய பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிரும், இன்னும் கொஞ்சம் இறுக்கமாயிரும். அதனால் தாட்டு வராமல் பார்த்துக்கிடணும்னு அவசியம் இல்லை. தாட்டு வரத்தான் செய்யும், அந்த தாட்டை கண்டுக்கிடாத. எத்தனை தாட்டு வந்தாலும் கண்டுக்கிடாத. நீனா அந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணுறதை விட்டுரு சொல்லி அதுக்கு சொல்லி அனுப்புனேன். அது ஏதோ அறகுறைய மனசோட தான் போச்சுது. அப்புறம் மறுநாள் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணிச்சுது. சரி, நேற்று பண்ண கவுன்சிலிங் போதாது போல், இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கணும் போலன்னு சொல்லி, என்னம்மா என்ன விஷயம்னு சொல்லி கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, ஐயா இன்னைக்கு நான் காலையில் எடுமனிலிருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாகவும் ஒரே பரவசமாகவும் இருக்குது. என்னுடைய பிரச்சனை எதுவும் தீரலை, அது அப்படியே போனது போச்சுது. ஆனால் எனக்கு ஏன் இப்படி ஒரு ஆனந்தமும் ஒரு பரவசமும், ஒரு வருத்தம் வந்தால் நியாயம், ஆனந்த உணர்வும் பரவச உணர்வும் வந்துன்னா ஏன் வந்துன்னே எனக்கு தெரில இன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வேறு ஒன்றும் இல்லைம்மா, நீ உனக்கு நீனே சண்டை போட்டு மனசை இறுக்கி முறுக்கி புழிஞ்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறதுனால தான் உனக்கு ரொம்ப இறுக்கமாக இருந்தது. இன்னும் எல்லாத்தையும் அதுபோக்கில் விட்ட உடனே அது தன்னாகவே தளர்ந்து போயிட்டுது. அது ரொம்ப இறுக்கம் அதிகமாக இருக்கிறதுன்றது தளர்ந்ததுனால ஒரு ரிலாக்ஸேஷனில் உனக்கு ஒரு ஆனந்தம் அனுபவங்களில் கூட கிடைக்குது. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆனந்த அனுபவம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் உனக்கு கிடைச்சிருக்கு, கிடைச்ச வரைக்கும் லாபம்ன்ட்டு எடுத்துக்கிற மாதிரி அதுகிட்ட சொல்லியிருந்தேன். இதே மாதிரி தான் என்னன்னு சொன்னால், நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சிட்டாலே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். ஏன்னா இது எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம முதல்ல கூட சொன்னோம், சுவாசம் நாமளாக இழுக்கிற சுவாசமும் இருக்குது, அதுவாக போகிற சுவாசமும் இருக்குது. இதே மாதிரி மனசில் நாமளாக செயல்படுற மனசும் இருக்குது, அதுவாக செயல்படுற மனசும் இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆன்மீகமே இவ்வளோதான். தானாக செயல்படுறதுனா என்ன, நாமளாக செய்கிறதுனா என்ன, இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இதுதான் நம்ம இதுதான் ஒரு அடிப்படை. இந்த அடிப்படையை வச்சு தான் நாம் இப்போ இன்றைக்கி நாளைக்கு நம்ம வகுப்புகள்லாம் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம இது இன்னும் கொஞ்சம் இதில் இன்னும் சில ஆங்கிள்கள்லாம் இருக்குது, பரிமாணங்கள்லாம் இருக்குது. அதையும் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். 12 வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது. சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும், எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது. ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம். சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது. ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம், நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க.